இன்னைக்கு நாம தேன் போல் அதிக சுவை மிகுந்த அருமையான வெண்டைக்காய் குழம்பு தான் செஞ்சு சாப்பிட போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது ஹீட் ஆனதும் 1/4 கிலோ வெண்டைக்காயை கழுவிட்டு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததா அதே எண்ணெய் சட்டியில ஒரு புளிக்கரண்டி அளவு ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் 40 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு போட்டு வதக்கிட்டு 2 முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பக்கம் பாருங்க, நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காயை. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பக்கம் இதுக்கு தேவையான புளி 1 நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதுல 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கருக விட்டுறாம நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த புளி கரைச்சி வச்சு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு வட்டி கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயமும் இதுல போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓரங்களில் அந்த மசாலா ஆயில் எல்லாம் திரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டியை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டா போதும். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா கம்மன்னு நல்ல ஒரு வாசமா இருக்கு. சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு செமையா டேஸ்டியா இருக்கும். இட்லி தோசைக்கு கூட சாப்பிடலாம்னா பாருங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்துட்டாலே போதும். தேங்க்யூ.